நேற்றிலிருந்து ஒரு எச்சரிக்கை மணி நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம். கடலூர், புதுச்சேரிக்கு ஒரு அபாய மணி அடிச்சிருக்கு. அதே மாரி கடலோடு கடலாக கடலூர் மாவட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதனுடைய அர்த்தம் இப்போ புரிஞ்சிருக்கும். நெறைய பகுதிகள்ல 40 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பிருக்கு. ஓரிரு இடங்கள்ல 50 சென்டிமீட்டர் மழையும் எதிர்பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கை நம்ம பல நாட்களாக தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தோம். அதே போலவே இந்த கனமழையினுடைய தீவிரம் மிக மோசமாக பதிவாகி கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நேரமும் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. தமிழ்நாட்டில் நேற்று இரவு முதல் படிப்படியாக இந்த ஃபெங்கல் புயல் கரையை கடப்பது போல நம்ம காணப்பட்டிருந்தாலும், அது முழுமையாக கரையை கடந்ததா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க. அது இன்னும் முழுமையா நமக்கு கரையை கடக்கவே இல்ல. நேற்று இரவு கணிசமாக அதனுடைய ஓரப்பகுதிகள் கரையை கடக்க ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் மையப்பகுதி உள்ளே வருவது போல மறுபடியும் அது கடலுக்குள் சென்று மீண்டும் அதே பகுதியில, அதாவது கடல் பகுதியிலேயே தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதன் காரணமாக கடலோர மாவட்டத்தில் தற்பொழுது மிக தீவிரமான மழை பொழிவு எல்லாமே பதிவாகிட்டு இருக்கு. இன்று முழுவதுமாகவே கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுச்சேரி இந்த 3 பகுதிகளும் மிக மிக மோசமாக ஃபெங்கல் கிட்ட மாட்டி தவித்து கொண்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஃபெங்கல் புயல் இந்த 3 பகுதிகளை விடுறதா கிடையாது. நாளைக்கு அதிகாலை வரைக்கும் மழை தொடரும். தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்களில் நாளை அதிகாலை வரைக்கும் கண்டிப்பாக மழை தீவிரம் மிக மோசமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது ஒரு சில மாவட்டங்களில் மழை குறைந்து காணப்பட்டாலும் இன்றும் சில மாவட்டங்களில் அதீத கனமழை அப்படிங்கிறது பதிவாகும். ஏன்னா இப்போ சில மாவட்டங்கள் சென்னை போன்ற பகுதிகள்லாம் பரவலாக மிதமான மழை அல்லது ஒரு கனமழை மட்டும்தான் இருக்கும். ஆனால் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இது போன்ற பகுதிகளில், அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மாவட்டம் மிக முக்கியமான ஒரு மாவட்டம் அடுத்து வரும் மணி நேரங்களில். ஏன்னா கள்ளக்குறிச்சியில் நமக்கு மிக தீவிரமான வெள்ள அபாய எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்கு. கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இது போன்ற பகுதிகளில் தொடர்ந்து நீங்கள் தீவிரமான மழை பொழிவுகள் எதிர்பாருங்க. தமிழ்நாடு முழுவதுமாகவே அதீத கனமழை மற்றும் அதி கனமழையானது கடலோரத்தில் கண்டிப்பாக பதிவாகும். தொடர்ந்து ஒவ்வொரு நிமிடமும் ஆபத்து தான். அடுத்து வரக்கூடிய 8 மணி நேரங்கள் மிக ஒரு மோசமான வானிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நிலவும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. மழை குறையாது. இன்று இரவு வரைக்கும் மழை குறைவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதனால கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படும். வெள்ளப்பெருக்கு மற்றும் வெள்ள அபாய எச்சரிக்கை உண்டு. அதாவது நமக்கு எப்பொழுதுமே சென்னை பகுதிகள் தான் அதிகமாக நமக்கு மழை பொழிவில் மாட்டி அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வரலாறு காணாத மழை பொழிவெல்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து இந்த புதுச்சேரி, கடலூர் உள்ளிட்ட பகுதிகள், புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிக மிக ஒரு மோசமான ஒரு மழை பொழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களிலும் இந்த மழை தொடர்ந்து நீடிக்கும். எப்பொழுது முழுமையாக இந்த மழை விட வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நாளை அதிகாலை வரைக்கும் மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதுக்கப்புறம் நாளை காலை ஒரு 8 மணிக்கு மேலே படிப்படியாக நிறைய இடங்களில் மழை பொழிவு அப்படிங்கிறது கணிசமாக விட ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் விட்டு விட்டு கனமழை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுவும் குறிப்பாக கடலோரத்தில் விடாமல் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவும் எதிர்பார்க்கலாம். இந்த ஃபெங்கல் புயலுடைய கோர தாண்டவம் பொறுத்த வரைக்கும் காற்று பாதிப்புங்கிறது ரொம்ப குறைவு, மழை பாதிப்புங்கிறது ரொம்ப அதிகம் அப்படிங்கிற தகவல் நம்ம கொடுத்திருந்தோம். கடந்த சில நாட்களாக எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்படிங்கிற தகவல் கொடுத்திருந்தோம். அந்த தகவலில் கடலூர் மாவட்டத்தில் 45 சென்டிமீட்டர் மழை வரும் அப்படிங்கிறத மிக துல்லியமாக நம்ம கொடுத்திருந்தோம். அதே போலவே 40 சென்டிமீட்டருக்கு மேலாக தான் மழை பொழிவு அப்படிங்கிறது கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 24 மணி நேரமும் விடாமல் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. கடலோர மாவட்டங்களில் இன்று மற்றும் நாளை அதிகாலை வரைக்கும் சில இடங்களில் தொடர்ந்து நமக்கு கனமழையானது நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடலோரங்களில் மழை முடிந்தவுடன் உள் மாவட்டங்களிலும் கடும் கனமழை அதிகரிக்கும். குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில், அதுக்கப்புறம் சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களிலும் அதி கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு. வெறும் கடலோரத்துக்கு மட்டும்தான் இந்த ஃபெங்கல், மற்றபடி உள் மாவட்டத்தில் பெருசாக மழை வராதுலாம் நினைக்காதீங்க. உள் மாவட்டத்தில் இன்று முழுவதுமாகவே கனமழை புரட்டி போட வாய்ப்பு இருக்குது. அதில் குறிப்பாக அந்த விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, மயிலம், விக்கிரவாண்டி, வி சாலை போன்ற பகுதிகள், திண்டிவனம் இந்த இடங்கள்லாம் ரொம்ப கடுமையான பாதிப்புகள் இருக்கும். கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டி, திருப்பாதிரிப்புலியூர், நெல்லிக்குப்பம், மஞ்சக்குப்பம் உள்ளிட்ட போன்ற இடங்களிலும், அதே போல் புதுச்சேரி, வளவனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள்,
வில்லியனூர் போன்ற பகுதிகளிலும் மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும். காற்றுடைய வேகம் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக 90 முதல் 95 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அதிகாலை நேரங்களில் பதிவாகி இருக்கிறது. கடலூர் மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் விழுப்புரத்தில் அதிகபட்சமாக 80 முதல் 85 கிலோமீட்டர் வேகத்திலும், சில சமயங்களில் 90 முதல் 95 கிலோமீட்டர் வேகத்திலும் பலமான சூறாவளி காற்று வீசியிருக்கிறது. பல பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுகிறதுக்கான சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மின் தடைகள் நிறைய இடங்களில் முன்னெச்சரிக்கை காரணமாக மின் தடைகளும் பல பகுதிகளில் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த புயலுடைய தாக்கம் குறைகிற வரைக்கும் இயல்பு வாழ்க்கை கண்டிப்பாக முடங்கும். அதாவது நாளை அதிகாலை வரைக்கும் இந்த புயலுடைய தாக்கம் அப்படிங்கிறது கடலோரத்தில் உள் மாவட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். தமிழ்நாடு முழுவதும் இயல்பு நிலை அப்படிங்கிறது டிசம்பர் 3ஆம் தேதி காலை முதல் சூரியன் வர ஆரம்பிக்கும். டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகள், மேற்கு தொடர்ச்சியிலும் நிறைய இடங்களில் மழை பொழிவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உள் மாவட்டத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக கனமழையானது மிக தீவிரமாக அதிகரிக்கும். திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையிலும் அதி கனமழை மற்றும் அதீத கனமழை வருமா நிறைய பேர் கேட்குறீங்க. அதீத கனமழை வராது, அதி கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம். மிக கனமழை முதல் அதி கனமழை வரை உள் மாவட்டங்களில் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. டிசம்பர் 2ஆம் தேதி மதியம் முதல் தமிழ்நாடு முழுவதும் படிப்படியாக இயல்பு நிலை திரும்ப ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த எப்பொழுது இயல்பு நிலை ஆரம்பிக்கும் அப்படின்னா டிசம்பர் 2ஆம் தேதியிலேருந்து மதியத்திலிருந்து படிப்படியாக உங்களுக்கு இயல்பு நிலைங்கிறது திரும்ப ஆரம்பிச்சிடும். ஆனால் அது வரைக்கும் இந்த நாளை அதிகாலை வரைக்கும் மழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக புரட்டி போட போகிறது. இதில் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டங்கள் பற்றி நம்ம பேசியிருந்தோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தியாகதுர்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், சேலம் மாவட்டங்கள், கடலூர் பகுதியிலிருந்து இந்த புயல் பொறுத்த வரைக்கும் அப்படியே நேராக அது செல்கிறத நம்ம பார்க்க முடியுது. கடலூர், விருத்தாச்சலம், அதுக்கப்புறம் வேப்பூர், திட்டக்குடி, அதுக்கப்புறம் சேலம் மாவட்ட வழியாக இந்த புயல் பயணிக்கிறத பார்க்க முடிகிறது. அதனால இந்த பகுதிகள் முழுவதுமாக நல்ல ஒரு தீவிர மழை கிடைக்கும். கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக மிக அதிகப்படியான மழை பொழிவு அப்படிங்கிறதும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டத்திலும் பல பகுதிகளில் இடைவிடாத கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக பதிவாகும். தென் மாவட்டத்திற்கு மழை வாய்ப்பு குறைவு. மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு மழை வாய்ப்பு ரொம்ப குறைவு. உங்களுக்கு அடுத்த வாரம் நமக்கு டிசம்பர் 2வது வாரத்தில் அடுத்த தாழ்வு மண்டலம் தென் மாவட்டத்திற்கு தயாராக இருக்கிறது. கண்டிப்பாக அடுத்த மழை பொழிவு தென் மாவட்டத்திற்கு, இப்போ எப்படி வட தமிழ்நாட்டில் அதிக மழை பெய்திருக்கோ அதே மாதிரி தென் மாவட்டங்களுக்கு டிசம்பர் 2வது வாரம் தேதி குறிக்கப்பட்டிருக்கு. அது எந்த தேதிங்கிறத வரக்கூடிய நாட்களில் இன்னும் உங்களுக்கு நம்ம தெளிவாக நம்ம சொல்கிறோம். அந்த தாழ்வு மண்டலமானது தொடர்ந்து சக்தி புயலாக வலுப்பெறுமா அப்படிங்கிறதையும் இன்னும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். தற்போதைய நிலவரப்படி இந்த பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் வட தமிழ்நாட்டை முழுவதுமாகவே புரட்டி போட்டு வருகிறது. இன்னும் மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கும் கனமழை ரொம்ப தீவிரமாக பதிவாகும். எங்கெங்கெல்லாம் மழை பற்றாக்குறையாக இருந்ததோ இப்போ கூடுதல் மழையில் போயிட்டு இருக்கோம். கடலூர் மாவட்டங்கள் கூடுதல் மழை பதிவாகியிருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பற்றாக்குறை அப்படிங்கிறது இனிமேல் சொல்லவே முடியாது. அநேக இடங்கள் ஒரு கிராம பகுதி கூட விடாமல் வெள்ளப்பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு. வெள்ளம் ரொம்ப தீவிரமாக பாதிக்கப்பட்டிருக்கு கடலூர், விழுப்புரம், புதுச்சேரியில். அதே மாதிரி உள் மாவட்டத்திலும் எங்கள் ஊருக்கு மழையே வரலங்க, ஒரு சொட்டு கூட மழையே வரலன்னு வட தமிழ்நாட்டிலேருந்து இனி யாரும் சொல்ல முடியாது. மழை தீவிரம் கண்டிப்பாக வரும். அதனால கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் உங்கள் ஊர் பேர்லாம் போட்டிருந்தீங்க. கடந்த அக்டோபர் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, சரியாக மழையே இல்லை, வறட்சியாக இருக்குன்னு சொல்லி கிருஷ்ணகிரி, தருமபுரியெலாம் நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டிங்க. இன்றைக்கி உள் மாவட்டத்தில் பல பகுதிகளில் மிக கனமழையும் அதி கனமழையும் புரட்டி போடும். அதனால் தொடர்ந்து நீங்கள் நிறைய பேர் உங்கள் மாவட்டத்தின் பேரை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தியிருந்தீங்க. அடுத்தடுத்த மழை பொழிவுகள் அப்படிங்கிறது டெல்டா மாவட்டத்திற்கும் தென் மாவட்டத்திற்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும். நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.